Hi friends, last class நம்ம பார்த்தீங்கன்னா time invariant system ஓட definition பார்த்தோம். அப்புறம் ஒரு 3 problems பார்த்தோம். அதாவது time scaling பண்ணுச்சுனா system வந்து time scaling பண்ணுச்சுனா அந்த system வந்து time variant நம்ம conclude பண்ணோம். ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து conclusion ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். For a system to be time invariant, there should not be any time scaling வந்து சிஸ்டம் வந்து செய்யக்கூடாது. அதாவது நோ டைம் ஸ்கேலிங் நான் போட்டிருக்கேன். எதுக்காகனா டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கணும்னா இன்றைக்கி இன்னொரு கன்க்ளூஷன் நம்ம வந்து டெரைவ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்கள். ஏற்கனவே 3 ப்ராப்ளம் பார்த்துட்டோம். ஸோ ஃபோர்த் டைப் ஆஃப் ப்ராப்ளம் y of t equal to cos t x of t. ஸோ இந்த என்ன ஆகுதுன்னா சிஸ்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா கொடுக்கக்கூடிய இன்புட் கூட சம் கோஃபிஷியன்ட் வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுக்குது அவுட்புட்டில். ஸோ என்ன பண்ணுது சிஸ்டம் எக்ஸ் ஆஃப் டி நம்ம இன்புட் தரோம். கொடுத்தோன்னே சிஸ்டம் என்ன பண்ணுது காஸ் டி அப்படின்ற கோஃபிஷியன்ட்டை எக்ஸ் ஆஃப் டி கூட மல்டிப்ளை பண்ணி அவுட்புட்டில் தருது. ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு காஸ் டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி. இந்த இடத்துல கோஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிபெண்ட், அதாவது டைமை பொறுத்து வேரி ஆகக்கூடிய ஒரு கோஃபிஷியன்ட், டைம் டிபெண்ட் கோஃபிஷியன்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம இந்த சிஸ்டம் வந்து டைம் வேரியண்ட்டாக அது டைம் இன்வேரியண்ட்டானு செக் பண்ணுவோம். ஸ்டெப் நம்பர் 1, ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ் ஆஃப் டீயை இன்புட்டில் கொடுத்துட்டு வரக்கூடிய அவுட்புட்டை கொண்டு வந்து டிலேயில் கொடுக்கணும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்குது, அவுட்புட்டில் ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு காஸ் டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி கிடைக்குது. இதை என்ன பண்ணுறேன், டிலேயில் கொடுக்குறேன். டிலே பை டி நாட். அப்போ என்ன கிடைக்கும் அவுட்புட்டில், டி இருக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணணும், டி மைனஸ் டி நாட் பண்ணணும். அப்போது ஒய் ஆஃப் டி மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு காஸ், ஸோ எங்கெங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் டி மைனஸ் டி நாட், காஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கிடைக்கக்கூடிய அவுட்புட். அதாவது அவுட்புட் வந்து டி நாட் பொறுத்து ஷிஃப்ட் ஆச்சுன்னா கிடைக்கக்கூடிய அவுட்புட். செகண்ட் ஸ்டெப் நம்பர் 2. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இன்புட்டை நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். அப்போது டிலேயில் கொடுக்குறேன் பை டி நாட். அப்போ ஷிஃப்ட் ஆகுது. என்ன கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட். இது இப்போ சிஸ்டமில் நம்ம கொடுக்குறோம். அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா y dash of t. ஸோ y dash of t என்ன இருக்கும், அப்போ சிஸ்டமோட பிஹேவியர் பாருங்கள். சிஸ்டமோட பிஹேவியர் என்ன, எக்ஸ் ஆஃப் டி கொடுத்தீங்கன்னா அது கூட காஸ் டீயை வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுக்குது. அப்போ இங்கே என்ன தரீங்களோ அதனோட அவுட்புட்டில் இது கூட காஸ் டீன்ற கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி நமக்கு தருது. அப்போ y dash of t என்ன இருக்கும், காஸ் டி இன்ட்டு இன்புட் என்ன தருமோ அது அப்படியே அவுட்புட்டில் கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட். ஸோ இதான் வந்து சிஸ்டமுடைய பிஹேவியர். இப்போ ரெண்டுமே செக் பண்ணுங்கள். ரெண்டுமே செக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஒய் ஆஃப் டி மைனஸ் டி நாட்டும் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட் கொடுத்து வரக்கூடிய அவுட்புட்டும் சேமாக இல்லை. அப்போ இன்புட்டை ஷிஃப்ட் பண்ணால் அவுட்புட்டில் அதே அளவு ஐடென்டிக்கல் ஷிஃப்ட் இல்லை. ஸோ சிஸ்டம் வந்து டைம் வேரியிங் சிஸ்டம். ஒய் டேஷ் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் டி மைனஸ் டி நாட். ஹென்ஸ் சிஸ்டம் வந்து டைம் வேரியன்ட் சிஸ்டம். டைமை பொறுத்து வேரி ஆகுது, டைம் வேரியன்ட் சிஸ்டம். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 5. y of t equal to e power of minus t into x of t. ஸோ இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா x of t கொடுத்தீங்கன்னா e power of minus t என்ற கோஎஃபிஷியன்ட் வந்து x of t கூட மல்டிப்ளை ஆகிட்டு அவுட்புட்டில் கிடைக்குது. அப்போ e power of minus t into x of t. ஸோ இது வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணுது. அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து வேரி ஆகக்கூடிய ஒரு கோஎஃபிஷியன்ட். ஏன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். இது கோஎஃபிஷியன்ட் நான் சொல்கிறேன், கோஎஃபிஷியன்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து டிலே பண்ணுறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து சிஸ்டம் நம்ம அப்படியே கொடுக்கணும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சிஸ்டம்
x of t கூட x of t சிஸ்டமில் கொடுக்குறோம். அவுட்புட்டில் e power of minus t x of t நமக்கு கிடைக்குது. இப்போது டிலே பண்ணுறோம் t பொறுத்து. அப்போ t எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் t minus t0 நம்ம போட்டுக்கலாம். அப்போ y of t minus t0 equal to e power of minus t minus t0 into x of t minus t0. ஸோ இதுதான் வந்து நம்ம அவுட்புட்டை வந்து t0 பொறுத்து ஷிஃப்ட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய அவுட்புட் y of t minus t0. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு x of t டிலே பண்ணுறோம். x of t minus t0 நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் அது சிஸ்டமில் நம்ம கொடுக்குறோம். சேம் சிஸ்டம் இங்கே என்ன ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணணுமோ அதே சிஸ்டம் தான், இந்த சிஸ்டம் தான். அப்போது சிஸ்டம் என்ன பண்ணுது, x of t கொடுத்தா e power of t என்ற மைனஸ் t கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணி கொடுக்குது. அப்போ இங்கே என்ன தரமோ அது அப்படியே வந்து e power of minus t கூட மல்டிப்ளை ஆகும். e power of minus t into x of t minus t0. ஸோ இதுதான் இன்புட். அப்போ இது கூட d power of minus t மல்டிப்ளை பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் சிஸ்டமோடைய பிஹேவியர். இது ரெண்டும் செக் பண்ணி பாருங்கள். இங்கே e power of minus t minus t0 இருக்குது, இங்கே e power of minus t இருக்குது. ஸோ அப்போ சிஸ்டம் இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது. அப்போ y dash of t not equivalent to y of t minus t0. ஸோ சிஸ்டம் வந்து டைம் வேரியண்ட் சிஸ்டம். டைம் வேரியண்ட் சிஸ்டம். ஸோ முன்ன பார்த்தோம், முன்ன வந்து cos t into x of t அதுவும் டைம் வேரியண்ட் சிஸ்டம். இது e power of minus t into x of t அதுவும் டைம் வேரியண்ட் சிஸ்டம். இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சிக்ஸ்த் ப்ராப்ளம். சிக்ஸ்த் ப்ராப்ளம் பாருங்கள். y of t equal to e power of minus k into x of t. ஸோ இப்போ சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ணுது இன்புட் கூட. முன்னே வந்து பார்த்திங்கன்னா cos t into x of t e power of minus t into x of t பார்த்தோம் முன்ன ரெண்டு ப்ராப்ளத்தில். அது வந்து டைம் டிபெண்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இங்கே இருக்கிறது. ஏன்னா இது வந்து டைமை பொறுத்து வேரி ஆகாது, இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து டைமை பொறுத்து வேரி ஆகாது. ஸோ இப்போது ஒரு கன்க்ளூஷன் நமக்கு போகணும் கிடைக்க போகுது. என்னென்னு பார்ப்போம். இப்போ எக்ஸ் ஆஃப் டியை வந்து நம்ம இன்புட்டில் சிஸ்டமில் இன்புட்டாக கொடுக்குறோம். கொடுத்த உடனே என்ன கிடைக்குது அவுட்புட்டில் e power of k minus k into x of t. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் வந்து டைமை பொறுத்து வேரி ஆகுதா இல்லை டைமை பொறுத்து வேரி ஆகலையா, டைம் இன்வேரியன்ட்ன்றதை பார்க்கலாம். அப்போ இன்புட் கொடுக்குறேன் சிஸ்டம்க்கு, அவுட்புட்டில் y of t கிடைக்குது. என்ன கிடைக்கும், e power of minus k times of x of t கிடைக்கும். இப்போ இந்த சிஸ்டம் வந்து வரக்கூடிய அவுட்புட்டை டிலே பண்ணுறேன். எவ்வளோ பண்ணுறேன்னா t0 பொறுத்து டிலே பண்ணுறேன். நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ டீக்கு பதிலாக t minus t0 போட போகிறோம். அப்போ e power of minus k அப்படியே வரும் இன்ட்டு x of tக்கு பதிலாக t minus t0. ஸோ அதான் நான் பண்ணியிருக்கேன், ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் t0 பொறுத்து. y of t minus t0 equal to e power of minus k x of t minus t0. செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்புட்டை நம்ம ஷிஃப்ட் பண்ணிடணும். x of t minus t0 கிடைக்குது. அதுக்கப்புறம் சிஸ்டம் கூட நம்ம கொடுக்குறோம். இந்த சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணுது, என்ன இன்புட் தரமோ அது கூட e power of minus k அப்படின்னக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்ட்டை இன்புட் கூட மல்டிப்ளை பண்ணி அவுட்புட்டில் நமக்கு தருது. அப்போ என்ன நம்ம தரோமோ அது கூட e power of minus k நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ y dash of t equal to e power of minus k times of x of t minus t0. இப்போ செக் பண்ணி பாருங்கள், இது ரெண்டுமே y dash of t and y of t minus t0 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போது அவுட்புட்டை ஷிஃப்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் இன்புட்டை ஷிஃப்ட் பண்ணி சிஸ்டமில் கொடுத்து வரக்கூடிய அவுட்புட்டும் சேமாக இருக்குது. ஸோ மீனிங் என்னென்னா சிஸ்டம் வந்து டைமை பொறுத்து வேரி ஆகலை. ஸோ சிஸ்டம் வந்து டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். y dash of t equal to y of t minus t0. ஸோ டைம் invariant system. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அதாவது ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்தோம். என்ன பார்த்தோம், y of t equal to cos t x of t பார்த்தோம். அடுத்தது ஃபிஃப்த் ப்ராப்ளம் y of t equal to e power of minus t x of t பார்த்தோம். சிக்ஸ்த் ப்ராப்ளம் y of t equal to e power of minus k into x of t பார்த்தோம். ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணுறோம், ஒரு சிஸ்டம் வந்து கோஎஃபிஷியண்ட்டை இன்புட் கூட மல்டிப்ளை பண்ணுது. அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் சிஸ்டம் வந்து டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்.
இதுவே டைம் டிபெண்டண்ட்டாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் வந்து டைம் வேரியிங் சிஸ்டம். அதுதான் வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி. எதுக்குன்னா சிஸ்டம் டு பி அ டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஸோ அதை நான் வந்து இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டைம் ஸ்கேலிங் இருக்கக்கூடாது. அப்போ சிஸ்டம் வந்து டைம் ஸ்கேலிங் பண்ணிச்சுன்னா சிஸ்டம் வந்து டைம் வேரியிங் சிஸ்டம். அப்போ டைம் ஸ்கேலிங் பண்ணாமல் இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி இருக்கணும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ செகண்ட் நான் எழுதிக்கிறேன். இது ரெண்டுமே வந்து டைம் வேரியிங் சிஸ்டம், இது வந்து டைம் இன்வேரியிங் சிஸ்டம். அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன, கோஎஃபிஷியன்ட் coefficient multiplied with input. இங்கே எழுதிக்கிறேன். coefficient multiplied with input must be constant. ஸோ இன்புட் கூட மல்டிப்ளை ஆகக்கூடிய கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். அது வந்து டைம் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா சென்டென்ஸில் வந்து கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளைட் வித் இன்புட் ஷுட் பி டைம் இண்டிபெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் அது டைம் இன்வேரியிங் சிஸ்டம். ஸோ இப்போது ஃபஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்புட் கூட வந்து மல்டிப்ளை ஆகக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வந்து டைம் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்ல வரோம். அடுத்தது தேர்டு கன்க்ளூஷன் ஒன்று இருக்குது. நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அந்த எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம அந்த தேர்டு ப்ராப்பர்ட்டியை நம்ம டிரைவ் பண்ணுவோம். அதாவது சிஸ்டம் வந்து டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கிறதுக்கான தேர்டு ப்ராப்பர்ட்டி. மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் இது 3த்தையும் செக் பண்ணிவிட்டு சிஸ்டம் வந்து டைம் வேரியிங்காக அல்லது டைம் இன்வேரிங்காக சொல்லிட்டு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக 3வது ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம அடுத்த கிளாஸில் டெரைவ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.